என் வாழ்க்கை உரை என் கூட்டத்தை தேடாதே, உனக்கான தனித்துவத்தை கண்டறி. வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்த்த இந்த ஒரு ஆழமான உண்மை பேசப்பட்டிருக்கிறது. நாம் எப்போதுமே எங்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கு ஆடம்பரமும் விளம்பரமும் அதிகமாக இருக்கிறதோ, அங்குதான் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று குருட்டுத்தனமாக நம்புகிறோம். பெரிய கோயில்களுக்குச் சென்று நீண்ட வரிசையில் பல மணி நேரம் நின்று ஒரு நொடி இறைவனை பார்த்துவிட்டு வருவதில்தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பழமையான, அமைதியான, வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் யாரும் கண்டுகொள்ளாமல் தனித்து கிடக்கின்றன. அங்கெல்லாம் சக்தி இல்லையா என்ன? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நாம் வெளிப்பகட்டையும் கூட்டத்தையும் மட்டுமே தேடி ஓடுகிறோம். இந்த ஆன்மீக கருத்து நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கும் 100% பொருந்தும். இன்று நம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? எந்த பாதையில் எல்லாரும் ஓடுகிறார்களோ அதே பாதையில் நாமும் ஓட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவன் அந்த படிப்பை படிக்கிறான், அதனால் நானும் அதைத்தான் படிப்பேன். அவன் அந்த தொழிலை செய்கிறான், அதனால் நானும் அதைத்தான் செய்வேன் என்று கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்டு மந்தைகளைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நினைவில் வையுங்கள், கூட்டம் உங்களுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பை தரலாம். ஆனால் அது உங்களின் தனித்துவத்தை ஐடென்டிட்டி அழித்துவிடும். யாரும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக தனித்து நிற்கும் அந்த சிறிய சிவாலயங்களைப் போலத்தான் சில மனிதர்களும். அவர்களிடம் விளம்பரம் இருக்காது, ஆடம்பரம் இருக்காது, தற்பெருமை இருக்காது. ஆனால் அவர்களிடம் அளப்பரிய திறமையும் அமைதியும் பேராற்றலும் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால் கூட்டம் ஓடும் பாதையில் பின்னால் ஓடாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்குங்கள். உலகம் உங்களை உடனே அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். உங்களின் உண்மையான திறமையும் உழைப்பும் நேர்மையும் உங்களிடம் இருக்கும் வரை நீங்கள் இருக்கும் இடமே ஒரு நாள் தேடி வரும் உலகமாக மாறும். விளம்பர வெளிச்சத்தில் மின்னும் போலியான விஷயங்களை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் உண்மையான சக்தியையும் திறமையையும் கண்டறியுங்கள். கூட்டத்தில் ஒருவராக மறைந்து போகாமல் தனித்து நின்று சாதித்துக் காட்டுங்கள். நன்றி.